இன்றைக்கி நான் வந்து ஃப்ரூட் ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து அகரகர் கடையில் வாங்கியிருக்கேன். ஒரு 10 கிராம்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம வாங்கி எடுத்து அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் சர்க்கரை வந்து ஒரு 3 to 4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரூட்ஸ்லேயுமே சுகர் இருக்கும். அதனால் நம்ம கம்மியாக போட்டால் போதும். அதே மீறி ஜாஸ்தி வேணும்னா போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் கிரேப்ஸ் வந்து சும்மா ஒரு 10-15 கிரேப்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. அப்புறம் பைனாப்பிள் வந்து ஒரு 4-5 பீஸ் எடுத்து பீஸ் பண்ணி எடுத்திருக்கேன் நான். ஆரஞ்சு நல்ல புளிப்பு இல்லாத இனிப்பாக இருக்கிற கமலா ஆரஞ்சை வந்து ஒரு 5-6 எடுத்திருக்கேன். அது என்ன பண்ணியிருக்கேன்னா, கொட்டையை வந்து அந்த மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு அந்த கொட்டையை மட்டும் திரும்பி தூக்கி வீசிட்டேன். ஏன்னா கொட்டையோட போட்டு அரைச்சோம்னா கசப்புத்தன்மை வந்துடும். அதனால வந்து கொட்டையை நீக்கிட்டு அதை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து வாட்டர்மெலன் ஒரு சின்ன ஒரு 10 இது வர மாதிரி பீஸ் வர மாதிரி அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருக்கேன் நான். அவ்வளோதாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சு அகரகரை தண்ணீரை போட்டு நல்லா கரைக்க போகிறோம். இது சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கும் அகரகர். இல்லைன்னா உங்களுக்கு சாதா கொஞ்சம் பெரிய பெரிய கடைகள்லாம் மளிகை கடையில் கூட கிடைக்கும். இதுக்கு வந்து சைனீஸ் கிராஸ்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. இப்போ கடாயி வச்சாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த அகரகரை போடுற அளவுக்கு இருந்தால் போதும். போட்டுடலாம். அதுவே நல்லா கரைஞ்சி வந்துடும். கரைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் சுகர் போட்டு. இதுக்கு பாகெல்லாம் வரணும்லாம் அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் சூடாகும் போது நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இது சுகர் போட்டுடலாம் நம்ம இப்போவே. ஏன்னா அது கரையிறதுக்கும் சுகர் கரையிறதுக்கும் சரியாக இருக்கும். சுகர் இல்லை வேண்டாம்னா நம்ம நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கூட போட்டுக்கலாம். டெல்லி பாருங்கள், நம்ம வந்து அந்த அகரகரை வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது. நம்ம வந்து எதுவுமே பண்ணலாம். நான் இதை இப்போ ஆறட்டும். கொஞ்சம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் நல்லா அரைச்சிடலாம் நம்ம. இதை வந்து அதுக்குள்ளே இந்த அகரகர் ஆறிடும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட இருந்த எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து அரைச்சிட்டேன் நான். பாலும் எடுத்துக்கிட்டேன் நான். நம்ம எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ போட்டுக்கலாம். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். அது அவங்க விருப்பம். இப்போ இது வந்து ஆறிடுச்சுங்க. இதுவும் அகரகரும் இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் அகரகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆறுனாலும் இது கெட்டித்தன்மை வரும். அது தானே இதில் வந்து பாதி தான் எடுத்துருக்கேன் நான். இதில் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டோன்னா ஒன்றுத்தையும் அப்படியே செட் ஆகி வந்துடும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பார்த்தாலே தெரியும் பாருங்க, திக்காக இருக்குது. கொஞ்சம் ஆறின ஒன்று ரொம்ப நல்லா இருக்கும். இது குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே பாகு நிறைய போட்டோம் அப்படின்னா வந்து என்ன ஆயிடும்னா ஒரு மாதிரி ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஆயிடும். அதுவும் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே நம்ம போடல. இதில் எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்கிறதே அப்படியே போட்டிருக்கோம் நம்ம. வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நம்மளுக்கு யூட்டென்சில்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் கூட போட்டோம்னா அந்த ஷேப்லேயே இருக்கும். குழந்தைங்க அதையும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். சில்லுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். வெளியில் வச்சாலும் செட் ஆகும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ ஒரு 2-3 ஹவர்ஸில் நல்லா செட் ஆகிடும். சப்போஸ் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கலாம். ஆயிடுச்சுங்க. இதை இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறேன். எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது அது வந்து நல்லா செட் ஆகி வந்துடும். சில்லுன்னு சாப்பிடும்போது இனிமே நல்லாயிருக்கும். ஒரு 3 hours to 4 hours வைக்கலாம் நம்ம. சப்போஸ் அதை இனி செட் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஜூஸோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து இருக்குது. நம்ம வந்து சப்போஸ் ஜூஸை வந்து ரொம்ப தண்ணியாக வச்சிட்டோம்னா கொஞ்சம் செட் ஆக லேட் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டைம் வேரி ஆகுங்க. டெல்லியை வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேங்க. ஒரு 2 hours வச்சுருப்பேன். அதுவே நல்லா அவங்களுக்கு கெட்டி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுக்கும்போது ஸ்மூத்தாக எடுக்க வந்துடும். இது வாட்டர்மெலனோடதுங்க. பாருங்கள், அப்படியே எடுத்தால் தானாக வருது. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள், இப்போ வெளியில் எடுத்துட்டேங்க. இது கட் பண்ணி எடுத்து நான் அதை ஒரு சர்விங் பவுலில் போட போகிறேன். ஒன்றா எடுத்து எல்லாம் இந்த ஜெல்லியெல்லாம் அப்படியே கூட சாப்பிட்லாம். பட் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கட் பண்ணி பவுலில் போட்டு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதாங்க, அவ்வளோதாங்க. டேஸ்டியான ஃப்ரூட் ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தோம்னா ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிடுவாங்க. கட் பண்ணி தான் கொடுக்கணுன்ட்டுலாம் இல்லை. ஜெல்லியை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கூட அதை எடுத்து கொடுக்கலாம். அதை ஸ்பூனில் கூட சாப்பிட்லாம் குழந்தைங்க. சுகர் வந்து வேணுங்கிற அளவு போட்டுக்கலாங்க. ஆனால் சுகர் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே இல்லை. இதெல்லாம் நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் தான் எல்லாமே. சுகர் மட்டும்தான் கொஞ்சம் போட்டிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.